பணக்கார முட்டாள். பைபிள்ல பணக்கார முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை பார்க்கிறோம். என்ன அப்படின்னா, அல்லாம் வல்லம் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன். எனக்கு களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி, எனக்கு விளைந்த தானியங்களையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாறி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவன் அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்தில் இருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். இப்போ இந்த இடத்துல என்ன என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பணக்கார முட்டாள். இவருக்கு என்ன பண்ணுது, நிறைய விளைச்சல் கிடைக்குது. அப்ப என்ன சொல்றாரு, ஆத்துமாக்காக நிறைய சேர்த்து வைக்கிறாரு. உனக்காக அநேக வருஷம் காலம் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ நாடு பூரிப்பாரு. அப்போ கடவுள் சொல்றாரு, மதிக்கேடனே. மறுபடியும் என்ன சொல்றேன், ஒரு புது உலகத்துல வாழ்ந்துருக்கோம். இப்பெல்லாம் நம்ம என்ன சொல்றோம், நம்ம ஒர்க்கஹாலிக் அப்படி நம்ம எல்லாம் பார்க்குறோம். நல்லா ஒர்க் ஹார்ட், நல்லா வேலை செய்யும் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம் சொல்றாங்க. ஆனா கடவுள் அவனை பார்த்து என்ன சொல்றாரு, சில சமயத்துல என்ன சொல்றாங்க, ஒர்க் ஹார்ட், நல்லா வேலை செஞ்சு நல்லா சம்பாதிக்கணும். எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், ஆஹ் வேலை செய்யணும். தேர் இஸ் நோ சச் திங் அஸ் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிலாம் நம்ம கேட்குறோம். நம்ம என்ன பண்ணோம், நல்லா வேலை செய்யணும். கடவுள் அவனை பார்த்து என்ன சொல்றாரு, ஃபூல், மதிக்கேதேனே அப்படி சொல்றாரு. நல்லா வேலை செஞ்சு நல்லா சேகரிச்சு நம்ம அது மாதிரிலாம் இருக்கிறவங்க பைபிள் என்ன சொல்றதுன்னா, முட்டாளும் குடும்பத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம், வேலை 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 அப்படின்னு நிறைய சமயத்துல நம்ம நல்ல பணத்தெல்லாம் சம்பாதிக்கிறவன் யாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு, இளமையை விட்டுட்டு, குடும்பத்தை விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு வேலை செய்கிறவன பைபிள் என்னன்னு சொல்லுது, ஆத்துமாக்காக எல்லாம் சேகரித்து வைக்கிறவன பைபிள் வந்து முட்டாள் அப்படின்னு சொல்றேன். நிறைய சமயத்துல உலகம் நமக்கு வெற்றி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கற்றுத் தருது. சக்சஸ் என்னன்னு உலகம் நமக்கு சொல்லி தருது. நம்ம வந்து யாரோட டெஃபினேஷன் சக்சஸ் அப்படின்னு யாரோட டெஃபினேஷனை நம்ம ஃபாலோ பண்றோம். நிறைய சமயத்துல பணக்கார முட்டாளா இருக்கும், ஏழை முட்டாளா இருக்கும். என் வாழ்க்கையில நான் பார்க்கும்போது எனக்கு வந்து நான் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு அப்புறம் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணேன். அது சில எக்ஸாமுக்குலாம் ப்ரிப்பேர் பண்ணேன். அது ரொம்ப பெரிய எக்ஸாம். அப்போ அந்த எக்ஸாமுக்குலாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதெல்லாம் ஈஸி கிடையாதுல்ல. நிறைய பேர் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். அப்ப என்ன ஆகுது, நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃபோக்கஸ்டா ப்ரிப்பேர் பண்ணுவேன். இந்த வருஷம் முடிச்சிடலாம்னு நினைப்பேன். முடிக்க முடியாது. அடுத்த வருஷம் முடிக்கலாம்னு நினைப்பேன். அப்போ முடிக்க முடியாது. ஸோ அப்போ என் வாழ்க்கையிலேயே பார்க்கும்போது என்ன ஆகுது, ஒரு லட்சியத்துக்காக ஓடும்போது, ஃபோக்கஸ்டா பண்ணும்போது, எப்படியாவது முயற்சிடணும் அப்படின்னு யோசிக்கும்போது, ஒரு கனவை நம்பி ஓடும்போது, என்ன ஆகுது அப்படின்னா, அதெல்லாம் ஃபியூச்சர்னால ஸோ நிறைய விஷயத்த நம்ம இழக்கிறோம். நம்ம என்ன பண்றோம், என் வாழ்க்கையில நான் பார்க்கும்போது நிறைய நண்பர்களை நான் இழந்திருக்கிறேன். என்னுடைய 20ஸ் அப்படி 20ஸே வந்து என்ன ஆகுது, நிறைய நிறைய நேரம் அப்படியே செலவாச்சு. ஸோ அது வந்து ஒரு ஒரு ஃபெயிலியரா இருந்தா கூட ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்க மாத்திரம் முட்டாள் கிடையாது. ஃபெயிலியரா இருக்கிறவங்க கூட முட்டாளா நம்ம இருக்கிறோம். என்ன சொல்றேன் அப்படின்னா, நிறைய சமயத்துல நம்ம எதுக்காக ஓடுறோம், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றோம். ஆனா நிறைய சமயத்துல என்ன சொல்லுவாங்க, கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு, கவுண்ட் த காஸ்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம கவுண்ட் த காஸ்ட். ஸோ நம்ம எதுக்காக ஓடுறோம் அப்படின்னா, எவ்வளவு வேலை செலுத்துறோம் அப்படின்னா நம்ம யோசிக்கணும்ல. அப்போ வந்து நம்ம இளமையே நம்ம ஐஸ்வர்யத்துக்காக செலவு பண்ணா அது வந்து என்ன கிடையாது, அது வந்து ஒரு அது வந்து என்னது, ஒரு வயசான காரியம் கிடையாது. ஃபூலிஷ் திங். நம்ம குடும்பத்தையே நம்ம பணத்துக்காக செலவு செஞ்சுதான் அது வந்து என்ன கிடையாது, வயசான காரியம் கிடையாது. அப்போ நல்ல கூட கனவுக்காக இப்ப நம்ம நம்ம புது உலகத்துல வாழ்ந்துருக்கோம். தாவீது என்ன பண்ணாரு, இருக்கிறதுக்காக உயிரை கூட தந்தார். நம்ம என்ன பண்றோம், கனவுக்காக ஓடுறோம், கனவுக்காக எல்லாம் தரோம். நம்ம யாரோட டெஃபினேஷனும் டெஃபினேஷன் ஆஃப் சக்சஸ் நம்ம ஃபாலோ பண்றோம்.
இப்ப கூட நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கடவுள் என்ன தந்திருக்கிறார், நம்மளுடைய பிளெஸிங்ஸ் இன் லைஃப், இன் அவர் லைஃப், விச் இஸ் ரியல், விச் இஸ் டேஞ்சபிள். நம்ம தொட்டு பார்க்கக்கூடிய நிறைய நன்மைகளை தேவன் தந்திருக்கிறார். அதனால அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், கவுண்ட் பண்ண வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த டாவீது கதை பார்க்கும்போது அவர் இருக்கிறதுக்காக உயிரை கூட தர விருப்பமா இருந்தாரு. அப்புறம் இந்த பணக்காரன் என்ன பண்றாரு, ஏதோ ஃபியூச்சருக்காக வாழ்றாரு. அவர் ஐஸ்வர்யவான். நம்ம கூட இந்த புது உலகத்துல என்ன பண்றோம், யாரோ ஒரு சக்சஸ்னா இப்படிதான் இருக்கணும், ஓடணும், நம்ம இளமையில நம்ம என்ன பண்ணணும், நல்லா இருக்கணும், சில நல்ல எண்ணங்கள் தான், குட் தான். பட் ஆனா வி ஷுட் கவுண்ட் த காஸ்ட். எவ்வளவு விலை செலுத்துறோம் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டும்.